இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க மேரக்கா. சவுச்சவுன்னு சொல்லுவாங்க, மேரக்கான்னு சொல்லுவாங்க. அதில் கூட்டு செய்யலாங்க. கூட்டுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சவுச்சவு காயை தோலை சீவிட்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கேங்க. தக்காளி ஒன்றுங்க, வெங்காயம் ஒன்றுங்க, பூண்டு பல் ஒரு 4 பல் வெட்டி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா ஒரு 4ங்க, பாசிப்பருப்புங்க இதில் 1/2 கப்புங்க எடுத்து நான் ஊற வச்சு இப்படி வச்சுருக்கேங்க. சீரகம், கடுகு, கடலப்பருப்பு இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை, எண்ணெய் தேவையான அளவு. சரிங்களா, இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்க. கூட்டுக்கு எப்பயுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றினாதாங்க நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அது காயுதுங்க. அதில் இந்த கடுகு, வெள்ளை உளுந்தப்பருப்பு, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நான் 4 வில்ல தேங்காய் எடுத்து சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இப்படி அரைச்சி வச்சுருக்கேங்க. குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. இது நம்ம கடைசியில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இது பொரியுதுங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம், பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தது போட்டுக்கோங்க. இது ஒரு வணக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை தலை போட்டுக்கலாங்க. அப்படியே தக்காளி ஒன்று அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொடி அதையும் போட்டுக்கலாங்க. இது நல்லா அப்படியே வணங்குட்டுங்க கொஞ்சம் நேரம். இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் தூளுப்பு, ஒரு சிட்டிகை தூளுப்பு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கணும் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த காயை போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் வணங்குட்டுங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க. பாசிப்பருப்பு போட்டு நம்ம இப்படி கூட்டு வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. 1 டம்ளர் இருக்குங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு ஸ்பூனுங்க, கல்லுப்பு. இது அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். காய் இந்த பருப்பெல்லாம் வேகட்டுங்க. அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா பருப்பெல்லாம் வெந்துருச்சுங்க. காய் வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் தான் நம்ம தேங்காய், சீரகம் 1/4 ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் ஒரு 2 வில்லைங்க, 1/4 ஸ்பூன் சீரகம் இதை அடித்து இப்படி ஊற்றிடணுங்க. ஊற்றி இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வேகணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிருங்க. ஏன்னா தேங்காய் முன்னையே ஊற்றக்கூடாதுங்க. பாசிப்பருப்பு, காய் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணுங்க. அப்படியே கொஞ்சம் வேகட்டுங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கூட்டு. நல்லா பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோணுங்க. தேங்காய் எண்ணெய் தான் அங்கே ஊற்றணும் கூட்டுக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெள்ளை உளுந்தப்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டுங்க. வெங்காயம் 1 பொடியாக அறுத்து போட்டுட்டுங்க. பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க போட்டுட்டு 2 பூண்டு பல்லுங்க, கருவேப்பிலை தலை, ஒரு தக்காளி பொடியாக அறுத்து நல்லா வணக்கிட்டு, மேரக்காய், சவுச்சவு காய் பொடியாக அறுத்து வச்சுருக்கிறத நல்லா தோலை சீவிட்டு பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டுட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணுங்க. இந்த பாசிப்பருப்பையும் போட்டுறணுங்க. ஊற வச்சதையும் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துருங்க. வெந்துட்டு கடைசியில் இந்த தேங்காவை நம்ம 2 வில்ல தேங்காய், 1/4 ஸ்பூன் சீரகம் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து ஊற்றணுங்க. ஊற்றுனா இப்படி ரெடி ஆயிருங்க. ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட் மறுபடியும் வேக வைக்கணுங்க. வச்சா கூட்டு ரெடிங்க. மேரக்காய் சவுச்சவு கூட்டு ரெடிங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாங்க.
நல்லா இருக்குங்க, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. கடலப்பருப்பு போடுறதோட பாசிப்பருப்பு நல்லா இருக்குங்க. கடலப்பருப்பு கொஞ்சம் கேஸ்ட்ரிக்குங்க, பாசிப்பருப்பு அதுவும் நல்லா இருக்குங்க. ஆனால் கேஸ்ட்ரிக் பிடிக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக பாருங்க, இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லாம் நான் போட்ட உப்பு, காரம், தேங்காய் எல்லாமே கரெக்டாக அளவோடு இருக்குங்க. நீங்கள் இதே அளவுகளோடு பண்ணி பாருங்கள். கடைசியில் நம்ம இந்த கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை கடைசியில் போட்டுடலாங்க. சரிங்களா? அப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ.